நம்ம இப்போ சப்பாத்தியும் உருளைக்கிழங்கு குருமா பண்ண போகிறோம். அது சிம்பிளாக. அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, தேங்காய், முந்திரி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்குது, அதனால முந்திரி, இஞ்சி பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பில்லை, உருளைக்கிழங்கு. இது தேவையானது பட்டை, கரம் மசாலாவோட இதெல்லாம் போட்டால் கொஞ்சம் டேஸ்டியாக இருக்கும், அதனால் இதெல்லாம் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிட்டு ஆயில் ஊற்றிருக்கோம். நெக்ஸ்ட் தான் எல்லாத்தையும் போட ஆரம்பிக்கணும். நம்ம கரம் மசாலா இருக்க எல்லாத்தையும் போட போகிறோம். ஊற்றி போட்டுட்டு நம்ம இப்போ இஞ்சி பூண்டு போட போகிறோம். போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வெங்காயம், வெங்காயத்தை போட்டதுக்கப்புறம் வெங்காயம் அப்புறம் நல்லா வதக்கிக்கணும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும். கொஞ்ச நேரம் அப்படியே விட்டுடணும். நெக்ஸ்ட்டு இதோட சேர்த்து முந்திரி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் தக்காளி போட்டுக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு குருமா பண்ண போகிறோம். இந்த குருமா ரொம்ப ஈஸியாக இருக்கிறது, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அம்மா இப்போ மஞ்சள்தூள் போட்டுக்கணும். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு சால்ட்டு போட்டுக்கலாம் தேவையான அளவுக்கு. பாருங்க, சூப்பராக இருக்குல்ல. இது நம்ம அரைச்சி எடுக்கணும். நம்ம இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு. நம்ம இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சோம்பு மட்டும் போட்டு இந்த இலையை போட்டு தாளிப்பாங்க, ரெண்டு போட்டுக்கணும். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம், நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு கருவேப்பிலையும் போட்டுக்கிட்டு வதக்கிக்கணும். கதைட்டுக்கு இருக்கிறா என் தங்கச்சி. நெக்ஸ்ட்டு உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டுக்கிட்டு வதக்கிக்கணும். இப்போ இது ஃப்ரை ஆகணும், நல்லா ஸ்மெல் வருதுல்ல. நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். பேஸ்ட்டை ஊற்றிருக்கோம். கடையில் வாங்குகிற குருமா ரெடி. இது கொஞ்சம் கொதிச்சிச்சுன்னா நம்ம மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அது கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணணும். குழம்பு நல்லா கொதிக்குதுல்ல. நம்ம இப்போ சப்பாத்தியை உருட்டி வச்சுக்கலாம்.